கரூரில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு செந்தில்நாதன் ஒரு பொதுவெளியில அவர்கள் நடத்திய, குறிப்பாக பெண்கள் பாதுகாப்புக்காக நடத்தின ஒரு கண்டன கூட்டத்தில் என்னை, ஒரு பெண்ணை, ஒரு சாதாரண ஒரு எளிய விவசாய குடும்பத்திலிருந்து, ஒரு குக்கிராமத்திலிருந்து, ஒரு தனியொரு பெண்ணால் வளர்க்கப்பட்டு ஒரு 30 ஆண்டு காலம் அரசியல போராடி ஒரு பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலரா இருந்து கட்சியில பல்வேறு மாநிலங்கள்ல கட்சி பணியாற்றி 7 ஆண்டுகளா நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களால் 2வது முறையாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு மிக ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில், ஒரு கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் சிதைக்கும் வகையில ஒரு பொதுவெளியில ஆபாசமா பேசுறாரு. அது எதை குறிக்குது அப்படின்னா, பெண்களுக்கு அவங்க எவ்வளவு அறிவாளியா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்கள் உழைப்பாளிகளாக இருக்கலாம், அவர்கள் திறமைசாலிகளாக இருக்கலாம், அவர்கள் அச்சமற்று உண்மையை பேசக்கூடியவர்களா இருக்கலாம், அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்களா இருக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வெறும் உடலா மட்டும்தான் பார்க்கணும். அவங்களை ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டா, ஒரு போதைப் பொருளா தான் பார்க்கணும், பிள்ளை பெறும் இயந்திரமா தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தத்திலிருந்து ஒரு பாஜக மாநில தலைவர் அப்படி பேசுறாரு. இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெருமையா இருக்கலாம். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவரே பெண்கள் ஆபாசமா பேசக்கூடியவர் தான். அவர்ல இருந்து யாரும் பாரதிய ஜனதா கட்சியில இதுவரைக்கும் கருத்தே சொல்லாம இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை ஆபாசமாக பேசுவதும், பொது வாழ்வில் இருக்கிறவங்களை இழிவாக சித்தரிப்பதும் அவர்களுக்கு பெருமையான விஷயம். ஆனா அது என்னை போன்ற பெண்களுக்கு, தமிழ்நாட்டுல இந்தியாவில் இருக்கிற பெண்களுக்கு சட்டத்திற்கு அது பெருமையான விஷயம் கிடையாது. அது ஒரு தண்டிப்பிற்குரிய ஒரு குற்றம். இந்த மாதிரியான இந்த வீடியோ நான் பொதுவெளியில போட்டேன். இந்த வீடியோவை ஏன் நான் பொதுவெளியில போட்டேன் அப்படின்னா, பார்த்தப்ப எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்தது. பாக்குற யாருக்குமே இந்த வீடியோ அதிர்ச்சியா தான் இருக்கும். ஏன் அதையும் தாண்டி நான் ஒரு யோசிச்சு ஒரு மன உறுதியோட நான் பொதுவெளியில போடுறேன் அப்படின்னா, பெண்கள் பொதுவெளிக்கு வர்றப்ப, அவர்கள் ஒரு நியாயத்தைக்காக போராடுறப்ப, ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்துக்கு வெளியிலயோ எதுக்குறப்ப, அதுக்கு எதிர்வினையா இந்த மாதிரியான ஒரு அவதூறுகள், ஆபாச பேச்சுக்கள், பாலியல் அச்சுறுத்தல் உள்ளிட்ட விஷயங்கள் தான் பொதுவெளிக்கு வருது. அப்ப பெண்கள்னாலே அவங்க வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு யார் வந்தாலுமே அவங்க தப்பான பெண்கள் தான் ஒரு மனநிலையோட பேசுறது. அப்படியே அவங்க வீட்டை விட்டு வெளியில வராங்க, பொது வாழ்க்கைக்கு வராங்க, அரசியலுக்கு வராங்க அப்படின்னா அவங்க அமைதியா இருக்கணும், வாய் மூடிட்டு இருக்கணும், கையை கட்டி அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அவங்களுக்கோ இல்ல அவங்க சார்ந்திருக்கிற மக்களுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் வாயை திறந்து பேசக்கூடாது. அப்படி நீங்க பேசுனீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களை பொதுவெளியில் நாங்க அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு மாவட்ட தலைவர் பாஜக துணிச்சலா பேசுறாரு. அப்ப பொதுவெளியில் இருக்கிற பெண்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இனிமே நீங்க பொதுவெளிக்கு வந்தீங்க, பொது வாழ்வுக்கு வந்தீங்க, அரசியலுக்கு வந்தீங்க, வீட்டை விட்டு வெளியில வந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்க கதி, அதனால நீங்களாம் வராதீங்க அப்படின்னு அவங்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் அது ஒரு மறைமுகமான மிரட்டலாக விடப்படுது. இது பொது வாழ்க்கையில் இருக்கிற பெண்கள்னாலே ஒரு என்ன நடந்தாலும் சரி, அவங்களை யாராவது ஆபாசமா பேசினாலும் சரி, ஒரு அச்சுறுத்தும் விதமாக பேசினாலும் சரி, அருவருக்கத்தக்க விதமாக பேசினாலும் சரி, பொதுவெளியில் இப்படி அசிங்கப்படுத்தினாலும் சரி, அதை பயந்துக்கணும், அதுக்காக நம்ம வைக்கப்படணும், நம்ம கூனி குறுகி போயிடணும், பயந்துட்டு அப்படியே மறைஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பெண் நான் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எந்த பெண்ணுமே அப்படி கிடையாது. இந்த மாதிரி பொதுவெளியில பேசுறவங்க தான் வெக்கப்படணும், அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் வைக்கப்படணும், அவங்க ஃபாலோ பண்ற சித்தாந்தம் தான் வைக்கப்படணுமே ஒழிய எங்களை மாதிரி நேர்மையாகவும் நெஞ்சுரத்தோடும் கண்ணியத்தோடும் அச்சமற்றும் அரசியல் செய்கிற பெண்களோ இல்ல பொது வாழ்வில் வேறு துறைகள் இருக்கிற பெண்களோ இதுக்கு பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி இது எனக்கு தான் முதல் நடந்திருக்குன்னு கிடையாது. எனக்கே பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்னே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. பல பெண்கள் பல்வேறு சூழல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க எதிர்கொள்றாங்க. ஒரு எளிய பெண்கள், எந்த விதமான குடும்ப பின்னணியோ அரசியல் பின்னணியோ இல்ல என்னை மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்புலையோ இல்லாத பல பெண்கள் எதிர்கொள்றாங்க. ஆனா இதை எதிர்கொள்ற எல்லாருமே போராடுறாங்க. அவங்க போராடலன்னு இல்லை, போராடுறப்ப காவல்துறையோ இல்ல சில நேரங்களில் நீதித்துறையோ குடும்பமோ சமூகமோ அவங்க பக்கம் நிக்கிறது கிடையாது. சோ அந்த மாதிரி சூழல பெண்கள் பயப்படுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த தாக்குதல் நான் நினைக்கல. பொது வாழ்வில் வர்ற ஒவ்வொரு பெண்களுக்கும் எதிராக வீசப்படுகிற ஒரு ஆபாசம் ஆயுதம் இது. சோ இந்த ஆயுதத்தை நானே எதிர்கொள்ளாம நானே பின்வாங்கிட்டேன் அப்படின்னா
நாளைக்கு வந்து நிறைய பெண்கள் போராட யோசிப்பாங்க. அதனாலதான் வந்து நாங்க போய் காவல்துறையில முறையா எங்க மாவட்ட தலைவர் போய் புகார் கொடுத்துருக்காரு. புகார் கொடுத்த உடனே கரூர் மாவட்ட காவல்துறை உடனடியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. பண்ணி 5 பிரிவுகள்ல அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. செக்ஷன் 79, 352, 353, 356, 4 இந்த மாதிரி 5 தீவிரமான செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்க. பெண்களுடைய கண்ணியத்திற்கு களங்கம் விளைவித்தல், அவங்களை மிரட்டுறது, பொதுவெளியில வந்து போலி செய்திகளை வதந்திகளை பரப்புறது, மான நஷ்டம், பெண்களை துன்புறுத்துதல், தமிழ்நாடு ஆக்ட் 5லிருந்து 10 ஆண்டு கால தண்டனை உள்ள ஒரு தமிழ்நாடு சட்டம். இதுக்கு வந்து பெயில் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீவிரமான ஒரு செக்ஷனை போட்டு ஆரம்பத்தில் காவல்துறையில வந்து எங்களுக்கு கோஆபரேஷன் இருந்தது. ஆனா இன்னைக்கு 10 நாள் ஆகிருச்சு. இன்னைக்கும் வந்து அந்த குற்றவாளி வந்து எங்கேயோ வெளியில சுத்திட்டு இருக்காரு. ஒரு தனிப்படை அமைத்தோ இல்ல ஒரு தீவிரமாக முயற்சி செய்தோ அந்த குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கரூர் மாவட்ட காவல்துறை ஏதோ ஒரு காரணத்தினால எடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எனக்கு இருக்கு. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு பொதுவெளியில எதையுமே ஒரு அச்சமற்று பேசக்கூடிய ஒரு பெண் கொடுக்கிற புகாருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா அப்புறம் எப்படி ஒரு சாதாரண பெண்கள் வந்து ஒரு புகார் கொடுப்பாங்க? முதல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கொடுக்கிற புகாரே இந்த மாதிரி வந்து 10 நாளா அவர் இருக்காரு, செல்போன் ஆஃப் பண்ணிட்டாரு, அவர் வீட்டுல இல்ல அப்படிங்கிற மாதிரி பதில்கள் எனக்கு சொல்லப்படுது. ஒரு குற்றவாளி இந்த மாதிரி கடுமையான ஒரு பொதுவெளியில ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, ஒரு பெண்ணை இவ்வளவு ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையிலையும் பேசுற ஒரு ஆளு என்ன உங்ககிட்ட வந்து நான் கைது பண்ணிக்கன்னு சொல்லுவாரா? இல்ல வந்து அவர் வீட்டுல உட்காந்துருப்பாரா? இந்த மாதிரி பதில்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்குது. காவல்துறை வந்து ஒரு பெண்களுடைய ஒரு கண்ணியத்தையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் முன்னிலைப்படுத்தணும். எல்லாருடைய பாதுகாப்பையும் அவங்க முன்னிலைப்படுத்தணும். தமிழ்நாடு காவல்துறை வந்து மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை. பல குற்றங்கள்ல வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு இந்திய அளவுல உலக அளவுல வந்து மிக சிறப்பான பணிகளை செய்திருக்காங்க. ஆனா இந்த வழக்குல வந்து அவர்கள் காட்டுற வேகம் வந்து போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து மிக நிச்சயமா வந்து அவங்க விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்து அந்த பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதனை கைது பண்ணணும். இது வந்து தொடர்ச்சியாக நாங்க கொடுத்த புகார் மட்டுமில்ல, பல்வேறு மாவட்டங்கள்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர் தோழர்கள், பல்வேறு அமைப்புகள் வந்து பல்வேறு இடங்கள்ல புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க மகளிர் கமிஷன்ல புகார் ஆயிருக்குது. பல்வேறு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அலுவலகத்துல, பல்வேறு மாவட்ட காவல்துறையில புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. டிஜிபி ஆபீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க என்னோட வீடியோ பார்த்து ஷாக் ஆகி பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எங்க கூட்டணி கட்சியை சேராதவர்கள் கூட வந்து எங்க கட்சி, எங்க கூட்டணி கட்சி மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளை சேராத கட்சிகளை சேர்ந்தவர்கள் கூட மிக தீவிரமாக எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. எந்த விதமான கட்சியோ சித்தாந்த நிலைப்பாடோ இல்லாத சமூகத்தில் பொறுப்புக்குரிய பல பேர் வந்து இதை எதிர்த்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுவெளியில வந்து அவங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல எதிர்வினை ஆற்றிருக்காங்க. நான் வந்து தொடர்ச்சியா அதன் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நான் கொண்டிருக்கேன். பட் அப்படி தொடர்ச்சியா நாங்க வந்து கரூர் மாவட்ட காவல்துறையோட பேச நான் முயற்சி பண்றேன். பட் ஆனா எனக்கு கிடைக்கிற பதில்ங்கிறது வந்து ஒரு டிஸ்ஹார்டனிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலை வந்து விட்டு போயிடக்கூடாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த வழக்கு எனக்காக மட்டுமல்ல, இங்க சமூகத்துல வீட்டை விட்டு வெளியில வந்து நம்ம படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நமக்கு பிடிச்ச துறைகள், அரசியல் உட்பட சினிமா உட்பட பிடித்த துறைகள்ல நம்ம வந்து பணியாற்றணும். நமக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உறுதி இருக்கு, நமக்கு வந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் இருக்குதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்காகவும் இந்த வழக்கை இறுதி வரை நடத்தி, உச்சநீதிமன்றம் வேணாலும் போனாலும் அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரை நடத்தி இந்த நபருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இந்த பாஜகவின் மாவட்ட தலைவர் இருக்கிறது நான் உறுதியா இருக்கேன். இந்த நிலைப்பாட்டை காவல்துறை புரிந்து கொள்ளணும். ஒருவேளை வந்து காவல்துறை அவரை வந்து கைது பண்ணாம வந்து இப்படி விட்டுருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து முன்ஜாமீன் பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக கூட அவர்கள் விட்டுருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுப்பார்களானால் நீதிமன்றத்துல நாங்க நிச்சயமா இம்ப்ளீட் பண்ணி நானே போய் எனக்காக வாதாடுவேன். அந்த வாதாடுறதுங்கிறது வந்து நான் எனக்காக வாதாடுறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணிற்கான ஒரு வாதமாக அந்த வாதம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இந்த மாதிரி வந்து பொதுவெளியில ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துறதன் மூலமாகவும் ஆபாசமாக பேசுறதன் மூலமாகவும் நீங்க வந்து ஒரு பெண்ணை பொதுவெளியில இருந்து அகற்றிடலாம் அப்படின்னு நினைச்சா அது வந்து நிச்சயமா நடக்காது. என்னை போன்ற பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து வேறு தலைமுறையை சேர்ந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்களுடைய நேர்மையையும், எங்களுடைய கண்ணியத்தையும், எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய அறிவு, எங்களுடைய மன உறுதி, எங்களுடைய தைரியத்தை நாங்க நம்புறவங்க. இதற்கெல்லாம் பயந்துட்டு நாங்க பொதுவெளியில இருந்து போக மாட்டோம். அதிகாரத்தை பார்த்து கேள்வி கேட்காம இருக்க மாட்டோம். அதிகாரம் தவறு செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும், அவர் பிரதம மந்திரியா இருந்தாலும் நாங்க வந்து மிக நிச்சயமா வந்து தட்டி கேட்போம். அதற்கு தான் எங்களை வந்து நாடாளுமன்றத்திற்கு மக்கள் அனுப்பி வச்சிருக்காங்க. என்னுடைய கடமையை வந்து நான் செய்வேன்.
என்னுடைய கடமையை செய்யறதுக்கு எனக்கு எதிர்வினை இதுதான் அப்படின்னா அதை வந்து நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன். அதுக்கு எனக்கு எந்த விதமான பயம் கிடையாது.